வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய ஓர் உல்லாச பயணம் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். எப்போது நினைத்தாலும் போகலாம், அவ்வளவு பக்கத்தில் தான் இருக்கிறது வாய்க்கால். குளிக்கிறதற்காக புறப்பட்டவர்தான் இங்கேயே நின்று விட்டார். நடை இறங்க கால் வைக்கும்போது மேட்டு பள்ளிக்கூட வாத்தியார் எதிரே குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். பாலாய் தேய்த்து குளிப்பாட்டி விட்ட பசுவும் கன்றுக்குட்டியும் தன்னடையாய் முன்னே போய்க் கொண்டிருந்தன. இவரை பார்த்ததும் ஒன்றே ஒன்றை மாத்திரம்தான் கேட்பதற்கு நேரம் இருந்தது போல். என்ன, பையனை விறகு கடையில பார்த்தனே, குற்றாலம் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்பலையா என்று நடையில் நின்றவரை பார்த்து கேட்டார். பசு தந்தி போஸ்ட் பக்கம் போய் நின்று கொண்டு ஒரு முறை இவரை திரும்பி பார்த்து கத்தியது. கன்றுக்குட்டி எதிர்த்த வீட்டு சுவர் ஓரத்தை மங்கலாய் தடவிக் கொண்டிருந்த ஊமை வெயிலில் நின்று சடசடவென்று உலுப்பிக் கொண்டது. தான் கேட்டதற்கு தானே, என்ன பொல்லாத குத்தாலம், 2-3 நாளா இந்த ஊரே குத்தால மாதிரி தானே இருக்கு என்று பதிலும் சொல்லிக் கொண்டு போனார். ஆமாம், 2-3 நாட்களாய் அடிக்கிற காற்றையும் சாரலையும் பார்த்தால் குற்றாலம் மாதிரிதான் இருக்கிறது. இப்போது கூட காலை 11 மணி மாதிரி இல்லை, கும் என்று இருட்டி கிடக்கிறது, கிரகணம் பிடித்தது போல். எப்போதாவது பழுப்பு வெயில் அடிக்கிற காற்றில் பெருக்கி போட்டது போல் தெரு பளீர் என்று கிடக்கிறது. நடமாட்டமே இல்லை. தெரு கடைசியில் பார்த்தால் பைப்படியில் ஒரு வெள்ளாட்டு குட்டி மாத்திரம் காம்பவுண்டு சுவர் ஒன்றில் நின்றபடி சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் அதனுடைய சத்தம் ஒரு குழந்தையின் அழுகையைப் போல கேட்கிறது. பீடி இலை வாங்கி கொண்டு போன நீல புடவைக்காரி துப்பி விட்டிருந்த வெற்றிலை சாறு சிவப்பாய் தரையில் குழம்பி இருக்கிறது. வேப்பமுத்து இருக்கா, வேப்பமுத்து என்ற ஒரு குரல் இந்த தெருவையும் அடுத்த தெருவையும் இணைக்கிற சந்தில் இருந்து கேட்கிறது. ஒரே ஓர் அரச இலை காற்றில் பறந்து வந்து விழுந்து தரையோடு தரையாய் சருகி போகிறது. திடீரென்று பக்கத்து வீட்டு அடுக்களை அங்கணத்தில் இருந்து கழிவுநீர் சிதறி தெருவின் பாதி வரை அந்த ஒற்றை அரசிலையை கவ்வுவது போல் கால்களால் ஓடி விழுகிறது. முருங்கைக்காய் சக்கையும் கத்திரிக்காய் தோலுமாய் சோற்று பருக்கைகளோடு விசிறி கிடக்கிற அருவருப்பை பார்த்ததும் அவருக்கு வீட்டுக்குள் போய்விடலாம் போல் இருந்தது. இருந்தாலும் அவர் நின்றார். இப்போ முருங்கைக்காய் சீசனோ என்று நினைத்து கொண்டார். தெருவின் வெறுமையை கலைத்து கொண்ட ஒரு சைக்கிள் அவசர அவசரமாய் போயிற்று. என்ன அவசரம் அப்படி என்பது போல் சைக்கிள் போகிற திசையில் பார்த்தார். எதிரே விறகு சுள்ளிகளை கைக்குள் நெஞ்சோடு அணைத்து பிடித்தபடி வந்த அவருடைய மகனோடு மோதுவது போல் சடார் என்று சைக்கிளை வெட்டி சரித்து விடுகிறார் போல் சடார் என்று ஒரு செருப்பு காலை தரையில் தேய்த்து முக்கை திரும்பி மறைந்தது. அது சைக்கிளின் வேகத்தை திரும்பி பார்த்தபடியே வருகிற மகனை பார்த்ததும் இவருக்கு என்னவோ செய்தது. 12-13 வயது இருக்கும், 8 படிக்கிறான். அவனைத்தான் அவர் குற்றாலம் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்ப முடியவில்லை. 3 வாரங்களுக்கு முந்தி ஒரு நாள் காலையில் 8:30 மணி இருக்கும். சாப்பிடலாமா என்று அடுக்கலையை பார்த்து கேட்டதற்கு, இவளுக்கு தலை பின்னி விடணும், சின்னதை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஆத்து தண்ணி பிடிக்கணும், குடத்தை போட்டுட்டு வந்திருக்கேன். இவ்வளவு சோலைக்கு மத்தியில நீங்களும் சாப்பிடலாமா சாப்பிடலாமான்னு சின்ன பிள்ளையிலும் கேடா பறந்தா நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன 7 கையா இருக்கு என்று படபடத்த பதில் கேட்டு அடங்கி இருந்த நேரம் அவருடைய பையன் தன்னுடைய புஸ்தக பையில் இருந்து ஒரு நோட் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு இவர் பக்கம் வந்தான். கூப்பிட்டான். ஏறிட்டு பார்த்ததும் நோட்டை பிரித்து ஒரு சிவப்பு நிற நோட்டீஸை எடுத்து கொடுத்தான். என்னது இது? எக்ஸ்கர்ஷன் போறாங்க. இதற்கு மேல் அவன் ஒன்றும் சொல்லவில்லை. பேசாமல் காம்பஸ் பாக்ஸை எடுத்து நோட்டில் வட்டம் போட்டான். அந்த வட்டத்திற்குள் ஒரு தாமரை பூவை வரைய ஆரம்பித்தான். ஒரே ஒரு வளை கோடு மாத்திரம் விழுந்திருந்தது வட்டத்துக்குள். அவர் அந்த நோட்டீஸை பார்த்தார். அது அவருக்கு கொஞ்சம் புதியதில்லை. கடந்த 2 வருஷமாய் அவர் பார்த்ததுதான். அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் வருடந்தோறும் சுதந்திர தினத்தை ஒட்டி இப்படி ஒரு உல்லாச பிரயாணத்திற்கு ஏற்பாடு பண்ணுவதும் தொகை வாரியாய் பெரிய ஊர்களில் ஆரம்பித்து ₹1 என்று கடைசியில் லோக்கல் எக்ஸ்கர்ஷனில் முடிகிற பட்டியலை அவருக்கு பாராமலே கூட சொல்ல முடியும்தான். போன வருடமே தான் அவனை அடுத்த வருடம் கண்டிப்பாய் குற்றாலம் அனுப்புவதாக சொல்லி இருந்தார். வைத்திய செலவு, கல்யாண வீட்டு செலவு, அது இது என்று இந்த வருடமும் வசதிப்படவில்லை. இதை நினைக்கையில் அவருக்கு வருத்தமாயிருந்தது.
ஒன்றும் ஓடவில்லை. கலங்கினாற் போல் அவனை பார்த்தார். என்ன தாமரப்பு வரைதியா என்று கேட்டார். ஆமா என்றபடியே பையன் அந்த எக்ஸ்கர்ஷன் அறிவிப்பு அச்சடித்திருந்த பேப்பரை பொன்னாய் பூவாய் கசங்காமல் வாங்கி எதில் இருந்து எடுத்தானோ அந்த நோட்டிற்குள்ளேயே வைத்துவிட்டு மறுபடியும் வரைய ஆரம்பித்தான். ஒரு வார்த்தை கூட குற்றாலம் போக வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்கே போகணும் என்று கேட்கவில்லை. இவருக்கு அவன் அப்படியெல்லாம் கேட்க மாட்டானா? குற்றாலத்திற்குத்தான் போவேன் என்று அழமாட்டானா என்றிருந்தது. தேறுதலும் சமாதானமுமாய் தன்னுடைய நிலையை விளக்குவதற்கு கூட வாய்ப்பு தராத அவனுடைய மௌனம் ரொம்ப கனத்தது. அவர் எதையோ சொல்ல போகையில் அவன் தாமரப்பூ நல்லா இருக்காப்பா என்ற நோட்டை உயர்த்தி நீட்டினான். அங்க என்ன ஊர்ல இல்லாத கதை பேசியாகுதோ தெரியலையே. என்னமோ ரயிலுக்கு போற மாதிரி சாப்பிடணும் சாப்பிடணும்னு அடிச்சுக்கிட்டேளே அப்பத. அடுப்படியில் இருந்த குரல் வந்தது. அம்மா சாப்பிட கூப்பிடுதா. அவன் குனிந்தபடியே சொல்லிக்கொண்டு காம்பஸ் டப்பாவை மூடினான். விறகு கொண்டு போய் அடுப்படிக்குள்ளேயே போட்டுரு, மழை வரும் போலுக்கு. எதையாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக அவனிடம் சொல்லியபடி அவன் பின்னால் வீட்டிற்குள் போனார். இங்கே இருந்து அடுப்படி வரை ஒரு நடை. வீட்டிற்குள் ஒரே இருட்டு. குழம்பு கொதிக்கிற காட்டமான வாடையும் காஃபிக்கு கருப்பட்டி கொதிக்கிற வாடையும் ஒரே சமயத்தில் வந்து கொண்டிருந்தன. இப்போதுதான் விறகு வாங்கி போட்டவன் ஏதோ சில்லறையை எண்ணி பார்த்தபடி வெளியே மறுபடியும் போனான். தொட்டிலில் குழந்தை சிடுங்கியது. இவர் போனார். வார பாதையில அப்படியே லைட்டு போட்டுட்டு வாங்க. ஐப்பசி கார்த்திகை மழை இப்பதான் அசைக்க பெய்ய போற மாதிரி ஒரேடியா இருட்டி கிடக்கு. அவனை எங்க பெரியவன சீக்கா பொட்டணம் வாங்கிட்டு வான்னு அனுப்புன. போய் நோயே தெளிஞ்சிட்டான் போலுக்கு. சின்னது தொட்டில கிடந்துகிட்டு ஈழு இழுன்னு சினுங்குனா இழுத்து விடுறது யாருன்னு தெரியல. இந்த சத்தத்தை எல்லாம் கவனிக்காமல் அவர் தொட்டிலை இழுத்து விட்டார். அவன் இப்படி நிலையில்லாமல் வேலை செய்கிறதையும் அவனுக்கு ஒரு சந்தோஷங்கிற விதத்தில் அவன் உள்ளூர விரும்புகிற குற்றாலத்திற்கு இந்த தடவையும் அனுப்ப முடியாமல் போனதையும் நினைத்து ரொம்ப வருந்தினார். இங்கேயே சாரலும் காற்றுமாய் இப்படி இருக்கையில் குற்றாலத்தில் அருவியில் தண்ணீர் என்னமாய் விழும் என்று நினைக்கையில் தானே கூட ஒரு தடவை குற்றாலம் போக வேண்டும் போல் இருந்தது. அது என்ன சத்தம்? மழையா விழுது? கொடியில ஈரத்துணியெல்லாம் காய போட்டிருந்தனே, எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள அள்ளி கொண்டாந்து போட்டா என்ன? இதையெல்லாம் சோத்து பானைக்கு முன்னால நிக்கிற மனுஷி சொல்லிக்கிட்டா இருக்கணும். கொடியில் கிடந்த ஈரத் துணிகளை எல்லாம் கொண்டு வந்து வீட்டிற்குள்ளேயும் தார் சாவிலுமாய் போடுகையில் சுவரோரமாய் உண்டி கூடிய மட்டும் நனையாமல் கடையில் இருந்து அவருடைய பையன் வந்து கொண்டிருந்தான். மழை நன்றாக வலுத்து விட்டது. வடக்கிற்கும் தெற்கிற்குமாய் சரிந்து சட சடவென்று கனத்து பெய்ய ஆரம்பித்தது. ஓட்டில் மழை விழுந்து லேசான மனம் கிளம்பியது. நனைய நனைய ஓடு நீரை உறிஞ்சியது. பிறகு குளிர்ந்து துளிர்த்தது. எப்போதோ வீசிய ஒரு பழைய வட்ட பவுடர் டப்பாவின் மேல் தண்ணீர் விழுந்து இனிய சப்தங்களை உண்டாக்கியது. ஊசலை ஒட்டி சொட்டு சொட்டாய் ஓட்டில் இருந்து நீர் குதித்து அப்புறம் மழையின் வேகம் கூட கூட கம்பியாய் கொட்டியது. சத சதன்னு ஈரத்தை மிதிச்சுட்டு வீட்டுக்கும் வாசலுக்கும் நடமாடி நாசம் பண்ணுதிய. ஒரு பழைய சாக்கை எடுத்து போட சொல்லுங்க அவன. என்னமோ சுதந்திர தினம் கொடியேத்துன்னு பெரியவளும் நடுவுள்ளதும் பள்ளிக்கூடத்துக்கு போய் தொலைஞ்சிருக்கு. கொடையை எடுத்துக்கிட்டு போய் அதை கூட்டிட்டு வாங்க. நனைஞ்சிட்டு வந்து அப்புறம் காய்ச்சல் மண்டை இடின்னு ஏன் பாவம் பத்த போகுது. பரன் மேல் ஏறி கிழிசல் சாக்கை எடுத்து அவர் வாசலில் போடுவதற்குள் குடைகளை எடுத்துக்கொண்டு பையன் பள்ளிக்கூடம் போய்விட்டான். இவன் ஏன் இப்படி இந்த வயதில் எல்லாவற்றிற்கும் நான் நான் என்று நிற்கிறான்? மாட்டேன், முடியாது என்று ஏன் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை? இவருக்கு அவன் மேல் அன்பும் இரக்கமும் மிகுந்தது. மனதை கப்பிப்போய் ஏதோ ஒரு துக்கம் நிகழ்ந்து போனது போல் தவித்தது. இருக்க முடியவில்லை. வாசலுக்கு வந்து மறுபடியும் மழையையே பார்த்து கொண்டிருந்தார். தார்சா ஓரத்தில் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணியது போல் சேலை கரையாய் மழை தண்ணீர் தெரித்திருந்தது. வெள்ளை வெளியர் என்று ஒரு பல்லி அசையாமல் கீழ் சுவரில் ஒட்டி கொண்டிருந்தது. தரையில் தண்ணீர் கொப்புளமிட்டு ஓட ஆரம்பித்தது. ஒரு வாரியில் குச்சி நேரே ஒரு படகை போல் மிதந்து போய் அப்புறம் சற்று திரும்பி அரை வட்டமடித்து அசையாமல் நின்றது. ஒரு காகம் எங்கிருந்தோ கரைந்தது. ஓட்டு மேலேயோ எதிர் வீட்டு ஏரியில் கம்பியிலோ அல்லது திடு திடுவென்று சத்தம் கேட்கும்படி விழுகிற அந்த வடிகால் குழாயிலோ உட்கார்ந்து
அது இறகை சிலுப்பிக் கொண்டிருக்கலாம். குழந்தைகள் வருகிற சப்தம் கேட்கிறது. வெளிரிப்போன சுத்தமான சின்னஞ்சிறு பாதங்களால் விளையாட்டாக எதிர்த்து ஓடி வருகிற தண்ணீரை திலாவி நடக்கையில் மழை தண்ணீர் ஒரு கண்ணாடி பாலமாய் சுருண்டு விழுவது அழகாயிருந்தது. பெரிய பெண் குடைக்கம்பி முனைகளில் இருந்து உதிர்கிற சொட்டுக்களை ஒரு உள்ளங்கையில் ஏந்தி சிரித்தபடி வருகிறது. குடையை பிடித்திருக்கிற கையால் தம்பூர் மீட்டுவது போல் குடையை மடக்கி பொருத்துவதற்கான கம்பி வளைவை டொக் டொக் என்று அழுத்தி விடுத்தது. இப்போதும் சிரிப்புதான். வந்ததும் குடைகளை வாங்கி விரித்த நிலையிலேயே கருப்பு காளான்களாக சுவரை ஒட்டி சாத்திவிட்டு, "அவன எங்க காணோம்?" என்றார். "அண்ணன் தெருவாசல்ல நிக்காம்பா. எதிர்த்து வீட்டு தட்டோடியில இருந்து திடுதிடுன்னு தண்ணி விழுதுல்லாப்பா. அத பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்ளோ அவசரத்துல இருந்து ரொம்ப தண்ணி விழுதுப்பா" என்ற கைகளை தூக்கியும் வாயை குவித்தும் அபிநய பூர்வமாய் சொல்லியது. "என்னது? மழை தண்ணி விழுகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கானா? வேடிக்கை என்ன வேண்டி கிடக்கு? 4 குடம் தண்ணிய பிடிச்சு வச்சாலாவது நாளையும் பின்னையும் சோறு பொங்கறதுக்கு ஆகும். ஆத்து தண்ணிக்கு காத்து கிடக்கிற அலப்பறையாவது மிஞ்சும். அவனை கூப்பிட்டு கொடைய கையில கொடுத்து தண்ணி பிடிக்க சொல்லக்கூடாதா?" உள்ளே போய் 2 செப்ப பானைகளை 2 கைகளில் தூக்கி கொண்டு வந்தார். கைக்கு ஒன்றாய் தூக்கி கொண்டு தோளோடு கழுத்தை சாய்த்து குடையை அணைத்து முதுகில் ஏந்தி வாசல் பக்கம் போனார். நடையில் பானைகளை இறக்கி வைத்தபடி தண்ணீர் விழுகிற பக்கம் பார்த்தார். தண்ணீர் நிறையத்தான் விழுந்து கொண்டிருந்தது. எதிர்த்த வீட்டு பக்க தட்டோடி வடிகாலில் இருந்த தண்ணீர் 2 உள்ளங்கை அகலத்திற்கு பட்டையாய் பாதி தெருவில் விழுகிற அளவுக்கு வேகமாய் வளைந்து விழுந்து கொண்டிருந்தது. அவருடைய பையன் அதில் கண்களை மூடி 2 கைகளையும் நெஞ்சோடு பின்னி கொண்டு குளித்து கொண்டிருந்தான். வாய் மாத்திரம் அவ்வப்போது சிரித்து கொண்டும் தண்ணீரை வாங்கி வாங்கி கொப்பளித்து கொண்டும் இருந்தது. "அருவி விழுது அருவி விழுது" என்ற வார்த்தைகளையே ஒரு ராகம் போல் பாடிக்கொண்டு கால்களை மாற்றி மாற்றி உற்சாகமாய் அவன் ஆடிக்கொண்டிருந்தான். உச்சித்தலையில் தண்ணீர் விழுந்து முடியெல்லாம் நெற்றியை மறைத்து கிடந்தது. சுவர் பக்கமாய் திரும்பி முதுகை காட்டி குளித்தான். "ஹோய்" என்ற கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு மேலே பார்த்து தண்ணீருக்கு எதிரே முகத்தை காட்டினான். மூடின கண்களை திறக்காமலேயே குத்து காலிட்டு உட்கார்ந்து தொண்டை நடுங்குவது போல் பிள்ளை பிடிக்கிற வருகிறவன் மாதிரி சத்தம் கொடுத்து கூச்சல் போட்டான். கைகளை சேர்த்து தரையில் பதித்து கொண்டு கையிலும் தலையிலும் மாறி மாறி தண்ணீர் விழுகிற வகையில் முன்னும் பின்னும் சாய்ந்து ஆடினான். கீழே இருந்து அங்குலம் அங்குலமாக கையை உயர்த்தி தண்ணீரை மேல் நோக்கி தள்ளுகிற போது தரை சக்கரம் போல் உள்ளங்கைகளில் இருந்து பூ பூவாய் சிதறுகிற தண்ணீரை ரசித்தான். அவர் பார்த்து கொண்டே நின்றார். உள்ளுக்குள் மௌனமாய் மனதால் அழுதார். செப்பு பானைகளையும் குடையையும் தூக்கி கொண்டு நனைய நனைய வீட்டை பார்க்க போனார். "கையில செப்பும் பானையும் குடமா திரும்பி வந்தாச்சே, என்ன விஷயம்? அவனை காணமா? அந்த கரிமுடிவா இந்த மழையோட மழைய எங்க போய் தொலைஞ்சான்?" 2 வினாடி பதில் சொல்லாமல் அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு பின்பு தரையில் சாய்த்து வைத்திருந்த குடை கம்பி முனைகளின் வழியாய் கசைந்து நூலாய் தண்ணீர் நெளிந்து பெருகுவதை பார்த்தபடியே கரகரத்து சொன்னார். "குற்றாலத்துக்கு." இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.